வாங்க அன்பு சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன் குறிப்பாக சனி பெயர்ச்சி பலன்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, மார்ச் 6ஆம் தேதி 8:24 மணிக்கு அதாவது சனி பகவான் தனது சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு போகிறார். இப்படி மீன ராசிக்கு அவர் போகிறப்போ உங்களுக்கு அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதனால பார்த்தீங்கன்னா என்னென்ன சாதக பாதங்கள், வெற்றி தோல்விகள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி படுற சனி பகவானவர் பார்த்தீங்கன்னா உங்க ராசியில 8ஆம் பாவத்துல பயிற்சி பெறுறார். இப்படி 8ஆம் பாவத்துல வரப்போ இந்த சனி உங்களுக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டம சனியால பார்த்தீங்கன்னா 7.5 வருடங்களை கொடுத்த பிரச்சனைகள்ல பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமா இருக்கான கால நேரம் இந்த கால நேரத்துல அதிகமா இருந்தாலும் அடுத்து நடக்கிற குரு பயிற்சியின் போது உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குரு பயிற்சியானது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நடைபெற போகுது. இந்த கால நேரத்துல அதாவது இந்த அஷ்டம சனி கால நேரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா முக்கியமா செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் இங்கே பார்க்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பண விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவைங்க. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கறது இல்லை பணத்தில் அதிகமாக செலவு பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் திருப்பி வராதுக்கோ இல்லை பணம் கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கோ அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தடைகள் தாமதங்களை தாண்டி உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சீராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா எப்படி சிறிதாக வந்ததோ அதே போல சிறிதாக போவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கு. இதே போல ராசி பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுளின் அருள் அதிகமாக தேவைப்படுது. கடவுள்கிட்ட எல்லா பிரச்சனைகளையும் நீங்க ஒப்படைச்சிருங்க. கடவுளின் அருளால் உங்களுக்கு வெற்றிகள் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. குறிப்பா கடவுளின் அருள் தேவைப்படுற இந்த நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நன்மைகளையும் ஏற்றங்களையும் அதிகமாக அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக வரும். நீங்கள் குறிப்பாக சனி பகவானானவரை சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. நெய் தீபம் ஏற்றி வணங்குறப்போ உங்களுக்கு வெற்றிகள் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய பகவான் உங்கள் ராசியின் அதிபதியான சூரியனை வணங்க. சூரியனின் அருள் கிடைக்கிறப்போ அவரின் மகனான சனி பகவானின் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் விடிவு பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களோட புத்திசாலித்தனத்தால் பிரச்சனைகளை முடிவு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்கள் புத்தி கூர்மையை சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் கவலை பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே உண்டாகும். என்னப்பா இப்போ தான் புதுசாக பிரச்சனைகள் உண்டாகுதா, எப்போவுமே தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் உண்டானாலும் அந்த பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கடமையை செய்யுங்க. இப்படி கடமையை செய்கிறப்ப என்னாங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் நேர்மையாக இருக்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானவர் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கர்ம வினைகளுக்கு ஏற்றதாக அவங்களுக்கு அருள் கொடுப்பாரு. நீங்கள் நேர்மையாகவும் சரியாகவும் இருக்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு நன்மை தரும் விதமாக தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சனி பகவானவர் தருவார் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து வீடு எத்து வீடு அவங்களாம் இருக்கலாம் இல்லையா, அவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா நல்ல உறவு இல்லாமல் இருக்கலாம். அந்த நல்ல உறவு இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணும், அவங்க உங்களுக்காக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க தேவையில்லை. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாமே குறுகிய காலத்தில் சரியாகி உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பெரிதாக பிரச்சனைகள் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சனி பகவானவரோட பார்வை பார்த்தீங்கன்னா 2ஆம் பார்வத்தை பார்க்குது. இதனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சிறு சிக்கல்கள் அங்கங்கே உருவாகலாம். அதே போல் நீங்கள் யாருக்கும் வழியே போயிட்டு நான் உங்களுக்கு
நான் வந்து இப்போ எது பண்ணலாம் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம். தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழி இது வந்து கொண்டு வந்து தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறப்பையோ இல்லை வாக்குறுதி கொடுக்குறப்பையோ ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம். சொத்துக்களில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது இந்த காலநேரத்துல அவசியமா இருக்கு. 5ஆம் பார்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா, சனி பார்க்கிறதுனால என்ன ஆகும்னா, பூர்வீக சொத்து, மனை அது மாரி இருந்தா அப்பப்போ வந்து அத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு தெரியாதவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சொத்தை பராமரிக்கிறதுக்கான விஷயங்கள இது குடுக்காதீங்க. அதேபோல இந்த கால நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் அமைதியா செயல்படுங்க. அது உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுத்தரும். அதேபோல பூர்வீக சொத்துக்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இந்த கால நேரத்துல குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு கொஞ்சம் இடைவேளை கொடுக்க வேண்டியது இந்த கால நேரத்துல அவசியமா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்வீங்க. இதன் காரணமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்துல தொழில் வியாபாரம் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மீறி உங்களுக்கு ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறப்போ கொஞ்சம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிதானமான போக்கை கடைபிடிங்க. வழக்குகள் போன்ற விஷயங்கள்ல போறப்போ வந்து அதற்கு ஒரு முறைக்கு 2 முறை நீங்க சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அதேபோல சனி பகவான் என்பதால் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கடனை வாங்காம இருக்கிறது இந்த கால நேரத்தில நல்லது. அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னா, 6, 7ஆம் பாகத்தில இருக்கிறதுனால நீங்க பெரிய கடனை வாங்காம இருக்குது. அதேபோல உங்க குடும்பத்தில இருக்கவங்களோட விட்டு குடுத்து சொல்றது இந்த கால நேரத்தில ரொம்பவே நல்லதா இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில கொஞ்சம் வந்து கஷ்டங்கள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்றங்கள், கஷ்டங்கள் 2மே மாறி மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில 100க்கு 40லிருந்து 50% வரை நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை தாண்டி நீங்க வெல்றதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் இங்கு அதிகமாவே காணப்படுது. இப்படி உங்களுக்கு நன்மை, தீமைகள் 2மே கலந்து வர இந்த கால நேரத்தில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நாம வந்து இங்க விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இந்த கால நேரத்தில நாம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. மகம், பூரம், உத்திரம் 1 பாதம். அந்த வகையில மகம் நட்சத்திரத்தை இப்ப பார்க்கலாம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, உங்களோட தகுதி, தரம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கொடுக்கல், வாங்கல் போன்ற விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். அதேபோல பெரிய பெரிய ஆட்களோட நட்பு, ஆதரவு உங்களுக்கு இந்த கால நேரத்தில கிடைத்து, அதன் மூலியமா உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழல் அதிகமா இருக்கு. அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்க பெயரும், புகழும் பெருகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முக்கிய நபர்களோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அறிமுகம் கிடைக்கும். பணம் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில அதிகமா இருக்கும். தொழில் வியாபாரங்கள்ல அவ்வப்போது தடைகள் இருந்தாலும், அந்த தடைகளை தாண்டி நீங்க வெற்றி பெறதுக்கும், ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம பூரம் நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. உங்களோட மதிப்பும், மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மக்களிடையும் அதேபோல உங்க நண்பர்கள், உறவினர்கிட்ட உங்களோட பெயரும், புகழும் பெருகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சனி பகவானுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த கால நேரத்தில பரிகாரங்களை செய்றப்ப என்ன ஆகும்னா, அதை சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்கள், நன்மைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவானை மட்டும் இல்லாம நீங்க ஆஞ்சநேயரையும் வணங்குங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சிவன் கோவில்ல இருக்க சனி அதாவது நவகிரகங்களை சுத்தி வரப்ப சனி பகவானை நல்லெண்ணெய் ஊற்றி வணங்குங்க. அதேபோல சூரியனையும் வணங்குங்க. இப்ப சனி பகவான் மற்றும் சூரியனை வணங்குறப்போ, அவங்களோட அருள் ஆசியால உங்களுக்கு ஏற்றங்களும், வெற்றிகளும் பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படிங்கிறது இங்க முக்கியமான விஷயமா இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போறீங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில கொஞ்சம் வீண் அலைச்சல்கள் வந்து முதல்ல இருக்கும். இந்த பயிற்சியோட முதல் பகுதியில. அப்புறம் போக போக அந்த வீண் அலைச்சல்கள் குறைந்து உங்களுக்கு ஏற்றங்கள், வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி குடுப்பீங்க. இந்த கால நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகளும், கருத்து வேறுபாடுகளும் அங்கங்கே வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து உத்திரம் 1 பாதத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதாவது இந்த சனி பெயர்ச்சி வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சாதகமான பலன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அது போக போக உங்களுக்கு சாதகமான பலன்களை தர வாய்ப்புகள் இருக்கு. இந்த கால நேரத்தில உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் வரலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா,
உங்களோட சொத்துக்கள்ல கொஞ்சம் சிறு விரயங்கள், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செலவுகள் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதேபோல இந்த கால நேரத்தில பண வரத்து அப்படிங்கிறது ஓரளவுக்கு மீடியமா இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க எதிர்பார்த்த அளவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க இந்த கால நேரத்தில சிவனை வணங்க, சிவனின் அருளால் உங்களுக்கு நன்மைகளும், ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா காணப்படுது. அதேபோல கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த கால நேரம் உங்களுக்கு நிம்மதியும், சந்தோஷத்தையும் பெருசா கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரம் சிறப்பா இருக்கு. அதாவது உங்களுக்கு வேற யாரோட மனஸ்தாபம் இருந்தா கூட அதெல்லாம் நீங்கி ஏற்றங்கள், நன்மைகள் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல நண்பர்களுடைய உங்களுக்கு இந்த கால நேரத்தில சுமூக உறவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதேபோல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.